ஹாய் guys, வெல்கம் டு மை அட்டி. எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி முறுக்கேற்றிட்டு பாத்ரூம் தட்டினா 10 நிமிஷம் சொன்னாங்க. சேர்னு உட்காந்தேன், அவ்வளோதான். நம்ம அட்டியை ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் ஆச்சு. 30 வீடியோ மேலே போட்டோம். நம்ம நினச்ச அளவுக்கு ரீச் ஆகலன்னு ஒரு சைடு இருந்தாலும் நம்ம அட்டியை டெய்லி பார்த்தவங்களா நல்லா இருக்கு தொடர்ந்து பண்ணப்பான்னு சொல்லும்போது வெளியே சிரிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் உள்ளுக்குள்ள சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும். ஆரம்பிக்கும் போது ஒன்றே தான் நினச்சேன், தொடர்ந்து பண்ணணும், என்னாலும் விட்டுறக்கூடாதுன்னு. அதை நான் பண்ணுறேன்னு நம்புகிறேன். இந்த மன நிம்மதியோட அட்டியை வாட்சா வர எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு அப்படியே இன்னைக்கான கதைக்குள்ளே வரேன். இன்னைக்கு நம்ம அட்டிக்கு விஜய் வந்தார். ஐயோ, இவர் இல்லைங்க, டெய்லியும் வாக்கிங் போகிறோம் நம்ம லோக்கல் கை விஜய். திடீர்னு நானும் வரணும் வந்தார். நம்ம கம்பெனிக்கு ஆள் கிடச்சதுன்னு நல்லா விளாண்டு போய் உட்காந்தேன். இங்கே தாங்க கதையில் ட்விஸ்ட்டு. நாங்கள் தங்கியிருக்க வீடு பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட் உள்ள தான் இந்த கிரவுண்ட் இருக்குது. இன்னைக்கு செக்யூரிட்டி வந்து இங்கே இருக்கவங்களுக்கு தான் கிரவுண்ட் அலோடு, ஸோ இனிமேட்டு வராதிங்கன்னு சொல்ல சும்மா கிடக்கிற கிரவுண்டில் யார் விளாண்டா என்னடான்னு நினச்சி ரைட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு சோகமாக கிளம்பிட்டேன். நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இருந்த ஒரு மணி நிம்மதியும் போச்சு. சரி விடு, நாளைக்கு பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இன்னைக்கு முட்டைக்கோஸ் செய்யலான்னு களத்தில் இறங்கிட்டேன். விட்டுறதுக்கெலாம் நேரம் இல்லை. சீச்சிடலான்னு பண்ணால் அது வேலைக்கு ஆகல. அப்புறம் எப்படியே செய்ய முடிச்சு பக்காவாக செஞ்சுட்டு சாப்பிட்டு பொழப்புக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம அங்கேயோட பிறந்தநாள். எங்கள் டீமில் அங்கே வேணாம் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல். அப்பப்போ சம்பவம் பண்ணும், இல்லை அப்பப்போ லூஸ் மாதிரி பண்ணும். கொஞ்சம் கோளாறுன கை, ஆனால் தங்கமான பொண்ணு. அதோட கேக் வெட்டுறதுக்கு தான் எல்லாம் ஆஜராகிருக்கும். அப்படியே கேக்கை கொடுத்துட்டு அப்படியே அட்டியை முடிச்சுக்கிறேன். ஃபிட்டாகிற மேட்ச் ஆகிறோம். சீன் நெக்ஸ்ட் அட்டி. பை கைஸ்.